எடுத்துருள் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எதற்காக தேவன் இந்த உலகத்துக்கு வந்திருக்காராம்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே தேவகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார். எதை அவர் இழந்து போனார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துருள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இங்கே நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த விஷயந்தான். ஆதாம் என்ன பண்ணா? தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால என்ன ஆச்சு? அந்த இடத்துல தேவன் அவங்கள சபிக்க வேண்டியதாக போச்சு. அப்போது தேவன் ஆதாமை உருவாக்குவதற்கு முன்பாக அவனோடு உறவாட வேண்டும், மனுஷனோடு நான் உறவாட வேண்டும், மனுஷனோடு நான் எப்போவுமே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணார்? மனுஷனை உருவாக்குனார். அதுக்கு முன்னாடி அந்த அதிகாரத்தில் இருக்கிற வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் புசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் சர்பம் என்ன பண்ணுச்சு? ஏவாளை வஞ்சிச்சு என்ன பண்ணுச்சு? அவங்க தேவனுடைய கட்டளைக்கு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுக்கு பிசாசானவன் என்ன பண்ணா? அந்த இடத்துல என்ன பண்ணா? சத்ரு விதையை விதைச்சு என்ன பண்ணா? கலையை விதைச்சு என்ன பண்ணா? அவங்கள தேவனுக்கு விரோதமாக செயல்படும்படியாக வச்சா. அப்போது அவங்க தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம இப்போ வாசித்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, எப்போவுமே தேவன் தேடுற அதே நேரத்தில் என்ன பண்ணுறாரு? அன்றைக்கும் என்ன பண்ணுறாரு? எப்போவுமே தேவன் பேசுகிற அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு? கரெக்டாக அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு? ஆதாம் என்ன பண்ணுறாரு? தேடுறாரு. அப்போது அந்த நேரத்தில் ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணுறாங்க? ஒளிஞ்சிருக்கிறாங்க. எதனால் அப்படின்னா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால ஒளிஞ்சிருக்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு உறவு என்ன பண்ணுச்சு? அதை தான் நம்ம வாசித்தோம். முதல்ல வாசித்த வசனம் என்னது? இழந்து போனதை தேடவுமே ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அப்போது ஆதாம் இடத்துல இழந்த அந்த உறவை மீண்டுமா நம்ம என்ன பண்ணோம்? அந்த உறவை மக்களுக்கு, நம்ம ஜனங்களுக்கு என்ன பண்ணோம்? மனுஷங்களுக்கு என்ன பண்ணோம்? நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணார்? தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை என்ன பண்ணார்? இந்த பூமிக்கு அனுப்புனார். அவரை என்ன பண்ணாங்க அப்படின்னா, தேவன் அவரை அனுப்பும் போதே அவருடைய திட்டம் என்ன அப்படின்னா, அவர் இந்த பூமிக்கு வருவார், சிலுவையில் என்ன பண்ண போகிறாரு? மறிக்க போகிறாரு. சிலுவையில் மறித்து தான் என்ன பண்ணும்? அவருடைய ஜீவன் மூலமாக தான் என்ன பண்ணும்? இந்த உறவு என்ன பண்ணும்? மீண்டும் என்ன பண்ணும்? இணைக்கப்படுவோம். அப்போ தான் நம்ம தேவனோடு இணைக்கப்படுவோம் அப்படின்றது தேவனுடைய திட்டம். அதனால தான் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணார்? இந்த பூமிக்கு அனுப்புனார். அப்போது தேவனோடு கொண்டிருக்கிற உறவு சரியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். ஆதாம் செஞ்ச தவறை நம்ம என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. அப்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்போ கீழ்ப்படிதல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு தன்னை ஒப்பு கொடுக்குறானோ அப்போ தான் அவனுடைய உறவு தேவனோடு சரியாக இருக்கும். நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தான் தேவன் என்ன பண்ண முடியும்? நம்மளோடு இடைப்பட முடியும். அன்றைக்கு தேவன் அந்த இடத்துல ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை தேடும் பொழுது ஆதாம் அந்த இடத்துல இல்லை. இன்றைக்கு நம்மளையும் ஒவ்வொருவரையும் என்ன பண்ணுறார்? தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா அப்படின்ற எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போது நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனோம் அப்படின்னா இன்றைக்கும் நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு முன்னாடி, அவருக்கு முன்னாடி என்ன பண்ண முடியாது? தைரியமாக நிற்க முடியாது. நம்மளும் என்ன பண்ணுவோம்? ஆதாமை போல் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது நம்மளும் ஒரு சில இடங்களில் மறைஞ்சு தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சகேவு என்ன பண்ணார் அப்படின்னா, இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு பார்க்க ஆசைப்படுறார். அப்போது வகை தேடினார். அப்போது அவருக்கு அந்த ஆசை இருந்தது, இயேசுவை பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்போது நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளுமே தேவனோடு நெருங்கி ஜீவிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை நமக்குள்ளே இருக்கணும். அப்போது அந்த ஆசை இருக்கும் பொழுது தான் அதுக்கான முயற்சிகளை நம்ம என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். அவர் அந்த ஆசை இருந்ததுனால என்ன பண்ணார்? எப்படியாவது நான் பார்க்கணும் அப்படின்றதுனால என்ன பண்ணார்? அநேக முயற்சிகளை என்ன பண்ணார்? செஞ்சார். அப்போது அந்த இடத்துல என்ன பண்ணார்? ஒரு காட்டுத்தி மரத்து மேலே ஏறி போய் உட்காந்து என்ன பண்ணுறாரு? யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அமர்ந்திருந்து என்ன பண்ணுறாரு? இயேசுவை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறார். அப்போது அந்த இடத்துல அவர் ஆசைப்பட்டது யாருக்குமே தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அந்த ஆசையும் அந்த விருப்பமும் இருக்கும் பொழுது தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தேவனுக்கு கீழ்ப்படிவோம். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம விரோதமாக என்ன பண்ண மாட்டோம்? செயல்பட மாட்டோம். அப்போது அந்த இடத்துல அவர் அப்படி ஆசைப்பட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் என்ன பண்ணார்? ஏசப்பா அந்த இடத்துல அவரை பார்த்து என்ன பண்ணார்? சகேவை பார்த்து கூப்பிடுறாரு. அப்போது சகேவே இறங்கி வா அப்படின்னு சொன்ன உடனே அவர் இறங்கி வராரு. என்ன பண்ணுறாரு? இயேசு நான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே ஏசப்பா என்ன பண்ணுறாரு? சந்தோஷமாக என்ன பண்ணுறாரு? வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறார். அந்த முதல் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் பாவிகள் இடத்துல போகிறதுக்கு என்ன பண்ணார்? ஏசப்பா
ஆசைப்படுறாரு. அவங்க இடத்துல தான் போகணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, விருப்பப்படுறாரு. அதெல்லாம் மற்றவங்க பார்க்கும்பொழுது என்ன சொல்கிறாங்க, இவர் என்ன பண்ணுறாரு, பாவிகள் இடத்துல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முறுமுறுக்கிறாங்க. ஆனால் அவருடைய விருப்பம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனுமே கெட்டு போகக்கூடாது, எந்த ஒரு மனுஷனுமே என்ன பண்ணக்கூடாது, தன்னுடைய உறவை இழந்து போகக்கூடாது அப்படின்றது தான் அவருடைய விருப்பம். அதனால தான் என்ன பண்ணார், சகேயுவுக்கு விருப்பம் இருந்தது. ஆனால் தேவன் தான் என்ன பண்ணார், சகேயுவை பார்த்து கூப்பிட்றாரு, அவருடைய வீட்டுக்கு போகிறாரு. அப்போது இயேசு கிறிஸ்துவ அவர் பார்க்கும்பொழுது அவருடைய வாழ்க்கையில் என்ன வந்துச்சு அப்படின்னா, ஒரு மாற்றம் வந்துச்சு. அவர் என்ன பண்ணிட்டாரு, என்னுடைய பாவத்தெல்லாம் நான் என்ன பண்ணிடுறேன், விட்டுடுறேன், நான் என்ன அநியாயம் செஞ்சனோ அதெல்லாம் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே என்ன பண்ணுறாரு, முன் வந்து சொல்கிறாரு. அப்போ சொல்லும் பொழுது தான், அதை சொன்ன பிறகு தான் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இந்த வசனத்தை சொல்லுவார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அப்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பாவம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவன் தேவனோடு என்ன பண்ண முடியாது, உறவு கொள்ள முடியாது. நம்ம வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, என்ன இருக்குது, நம்முடைய அக்கிரமங்களும் மீறுதல் தான் என்ன பண்ணுது, தேவனுக்கு நடுவாக நமக்கு என்ன பண்ணுது, பிரிவினையை உண்டு பண்ணுது. அப்போது இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பாவம் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம தேவனோட என்ன பண்ண முடியாது, உறவு கொள்ள முடியாது. அப்போது தேவன் இழந்த உறவை பெறணும் அப்படின்றதுக்காக தான் தன்னுடைய குமாரனை அனுப்புனார். அப்போது இன்றைக்கு நம்மளை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும், நம்ம எந்த அளவுக்கு தேவனிடத்தில் நெருங்கி இருக்கிறோம், நம்முடைய உறவு எந்த அளவுக்கு தேவனோடு கரெக்டாக இருக்குது அப்படின்றத நம்ம ஆராய்ஞ்சு பார்க்க போகிறோம். எடுத்தொரு வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த அதிகாரம் இந்த ஓமைகள் எல்லாமே நமக்கு நன்றாக தெரியும். அதே அதிகாரத்தில் 2வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, அப்பொழுது பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். அப்போது இந்த இடத்துல இந்த ஓமைகளை எதற்காக அப்படி சொல்கிறார் அப்படின்னா, என்ன அந்த ஓமையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கே முதல்ல ஒரு ஓமை இருக்குது, அதில் என்ன இருக்குன்னா, 100 ஆடில் ஒரு ஆடு காணாமல் போச்சு. அந்த ஒரு ஆத்துமா கூட என்ன பண்ணக்கூடாது, அவருக்கு கெட்டு போகக்கூடாது, தன்னுடைய உறவை மீண்டும் என்ன பண்ணணும், அந்த ஒரு ஆத்மா கூட இழந்து போகக்கூடாது அப்படின்றது தான் தேவனுடைய விருப்பம். இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த 100 ஆடில் ஒரு ஆடு என்ன பண்ணுச்சு, காணாமல் போச்சு. அந்த மெய்ப்பன் என்ன பண்ணுறான், அந்த ஒரு ஆடை என்ன பண்ணுறான், தேடி கண்டுபிடிச்சு என்ன பண்ணுறான், கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், எல்லாரையுமே கூப்பிட்டு சந்தோஷப்படுறான். அதில் ஒரு வசனம் இருக்கும், வாச அதிகாரத்தில் 7வது வசனம், மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து அவருக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆல்ரெடி என்ன பண்ணுறாங்க, அவங்க தேவனோட உறவில் இருக்காங்க. அப்போது தேவனோட உறவில் இருக்காங்க, அதனால் அவருக்கு அவங்கள பற்றி கவலை இல்லை. ஆனால் அந்த ஒரு ஆத்துமா என்ன பண்ணுது, தேவனோட இல்லை, அவருடைய உறவில் இல்லை. அப்போது அவருடைய ஏக்கம், அவருடைய ஆசை எல்லாம், அவருடைய விருப்பம் எல்லாமே என்னது, அந்த ஒரு ஆத்துமா எப்படியாவது என்ன பண்ணணும், என்னுடைய உறவுக்குள்ளே என்ன பண்ணணும், வரணும் அப்படின்றது தான் ஆசை. அப்படி அந்த ஒரு ஆத்துமா அவருக்குள்ளே வரும் பொழுது பரலோகமே என்ன பண்ணுது, சந்தோஷப்படுது. அதே போல் அடுத்த ஊமையில் பார்த்தீங்கன்னா 10 வெள்ளிக்காசு இருக்கும். 10 வெள்ளிக்காசில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போயிடும். அப்போ அந்த ஸ்திரீ என்ன பண்ணுவா, அந்த ஒரு வெள்ளிக்காசை என்ன பண்ணுவா, தேடி கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவா, எல்லா தன்னுடைய உறவினர்கள் எல்லாரும், நண்பர்கள் எல்லாருமே கூப்பிட்டு என்ன பண்ணுவா, சந்தோஷப்படுவா. அடுத்த ஊமை பார்த்தீங்கன்னா இளைய குமாரன், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதில் என்ன பண்ணுவோம், ஒரு குமாரன் என்ன பண்ணுவான், தகப்பனுடைய ஆஸ்தியை என்ன பண்ணுவான், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி, என்னுடைய ஆஸ்தியை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கி என்ன பண்ணுவான், எடுத்துகிட்டு தூர தேசத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுவான், எல்லாத்தையுமே செலவு பண்ணிவிட்டு கடைசியில் அந்த பாவத்தை நிமித்தமாக அந்த சூழ்நிலை அவனுக்கு மாறும் பொழுது என்ன பண்ணுவான், அப்போ தான் அவனுக்கு என்ன வரும்னா, புத்தி தெளிந்து என்ன பண்ணுவான், நான் தகப்பன் இடத்துல திரும்பி நான் போயிடுறேன் அப்படின்ட்டு. இந்த ஊமைகள் எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். நான் இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 3 ஊமைகளுமே ஒரே ஒரு விஷயந்தான். 10 வெள்ளிக்காசில் ஒரு வெள்ளிக்காசு, 100 ஆடில் ஒரு ஆடு, 2 குமாரனில் ஒரு குமாரன். அப்போது அந்த ஒன்றை தேவன் என்ன பண்ணுறாரு, ரொம்ப முக்கியமாக பார்க்குறாரு. 99 நீதிமான்கள் ஆல்ரெடி என்னோட உறவில் இருக்காங்க, அவங்கள பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என்னுடைய உறவில் இல்லாத அந்த ஒரு ஆத்துமா என்னுடைய உறவுக்குள்ளே மீண்டும் என்ன பண்ணணும், வரணும் அப்படின்றது தான் தேவனுடைய ஆசை. அதற்காக தான் என்ன பண்ணார், தன்னுடைய குமாரன் இந்த பூமிக்கு அனுப்புனார். அவர் என்ன பண்ணார் அப்படின்றத கடந்த நாட்களில் நம்ம வாசித்தோம். அதனால் நான் டீட்டெயிலாக அதெல்லாம் சொல்லலை. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எதுக்காக வந்தார், அவர் எப்படி சிலுவையில் பாடுபட்டார் அப்படின்றது எல்லாமே தெரியும். அப்போது வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாத்தையும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. அப்போது
ஒரு மனுஷன் தேவனோட உறவில் சரியாக இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே சரியாக நடக்கும். அதற்கு உதாரணமாக ஒரு நபரை நம்ம வேதத்திலேருந்து பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரிந்தது தான். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த வசனத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, தேவன் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆபிரகாமை என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு உன் தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்போது இந்த வார்த்தையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆபிரகாமை கூப்பிடுறாரு, நீ என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே விட்டு என்ன பண்ணணும், வரணும். அப்போது தேவனோடு இருந்த 12 சீஷர்களிலும் தேவன் சொல்லும்பொழுது என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்கள் எல்லாத்தையுமே விட்டு என் பின்னே வா அப்படின்னு தான் சொல்லுவார். அப்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தேவனோட உறவு கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் விட வேண்டிய காரியங்களை விட வேணும். அப்போது தேவன் எதெல்லாம் விட சொல்கிறாரோ அதெல்லாம் நம்ம விடணும். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் விடும் பொழுது தான் தேவனோட நம்ம என்ன பண்ண முடியும், நம்முடைய உறவை வைத்துக்கொள்ள முடியும். அப்போது இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தேசம் இனம் தகப்பன் வீடு. அப்போது உனக்கு ஆபிரகாமே, உனக்கு வந்து நீ முன்னாடி இருந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாம். நீ உன்னுடைய தகப்பன் வீட்டில் நீ எப்படி வேணால் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நான் உன்னை கூப்பிடுறேன், நீ என்ன பண்ணு, என்னுடைய வார்த்தையை கேட்டு என்ன பண்ணு, நீ என் பின்னாடி வா, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, அதே போல் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையுமே விட்டு என்ன பண்ணுறாரு, வராரு. அதே அதிகாரத்தில் 4ஆம் வசனம், புறப்பட்டு போனான். அப்போது தேவன் ஆபிரகாமிடத்தில் சொன்னபடியே என்ன பண்ணுறாரு, அவர் எல்லாத்தையுமே விட்டு என்ன பண்ணுறாரு, புறப்படுறார். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவனோடு கொண்டிருக்கிற உறவு சரியாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். எப்படி ஆபிரகாம் எல்லாத்தையுமே விட்டு, அவர் ஒருவேளை நினச்சிருக்கலாம், நான் தகப்பனோடு இருக்கும்போது சந்தோஷமாக இருந்தேன், எனக்கு எல்லாமே இருந்தது, இப்போ தேவன் கூப்பிட்றாரு, என்ன இருக்கும், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத அவர் யோசிச்சிருக்கலாம். ஆனால் அதை பற்றிலாம் யோசிக்காமல் தேவன் சொல்லிட்டாரு, நான் என்ன பண்ணுறேன், புறப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, புறப்படுறாரு. அப்போது நம்ம எதை குறித்தும் யோசிக்காமல் நம்ம வாழ்க்கையில் தேவனோடு உறவு கொள்வதற்கு தடையாக இருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அதை நம்ம விடுறதுக்கு முயற்சி செய்யணும். அது எதுவாக இருந்தாலும், ஒருவேளை நமக்கு அது பிடிச்சதாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் அது வந்து பிடிக்காததாக இருக்கலாம். அவருடைய உறவுக்கு அது, அவரோடு உறவு கொள்வதற்கு ஒருவேளை அது தடையாக இருந்ததுன்னா நம்ம விட்டு தான் ஆகணும். அப்போது தேவன் சொன்ன வார்த்தையின்படி அவர் என்ன பண்ணுறாரு, புறப்படுறாரு. தேவன் அவருக்கு என்ன பண்ணுறாரு, நிறைய வாக்கு தத்தங்களை என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. நான் உன்னை என்ன பண்ணுவேன், உன்னுடைய சந்ததியை என்ன பண்ணுவேன், பெருக செய்வேன். உன்னுடைய சந்ததி வந்து எல்லா ஜனங்களும் உன்னுடைய சந்ததியின் மூலமாக தான் என்ன பண்ணும், ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு அநேக வார்த்தைகளை என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. அப்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவன் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறணும் அப்படின்னா அவன் முதல்ல என்ன பண்ணும், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆபிரகாம் புறப்பட்டு வரும்பொழுது அவருக்கு 75 வயது, அவருக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. அப்போது தேவன் வந்து அந்த இடத்துல ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்குறாரு. எடுத்து வாசிக்கலாம். 17ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். ஓகே, 16ல் என்ன சொல்லுது அப்படின்னா, தேவன் வந்து என்ன சொல்கிறாரு, நான் சாரால என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். அவள் என்ன பண்ணுவா, கண்டிப்பாக என்ன பண்ணுவா, ஒரு குமாரனை உனக்கு பெற்றுத்தருவா. அப்போது தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்துல ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. நான் என்ன பண்ணுவேன், உனக்கு ஒரு செல்வத்தை, குழந்தை செல்வத்தை என்ன பண்ணுவேன், நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு தேவன் சொல்கிறார். அப்போது இந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆகுது. ஆனால் இந்த 25 ஆண்டுகளும் ஆபிரகாம் எந்த ஒரு சூழ்நிலையும், அதாவது 25 ஆண்டுகளில் எந்த ஒரு நாளுமே என்ன பண்ணல, தேவனை அவிசுவாசிக்கலை. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அவர் என்ன பண்ணார், அதை விசுவாசித்தார். என்னதான் நம்முடைய சூழ்நிலை நமக்கு எதிராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து 100 வயசில் குழந்தை பிறக்கிறது அது வந்து பாசிபிள் இல்லை. அப்போது அது நடக்காது. அப்போது அந்த நடக்காத சூழ்நிலையிலும் அவர் என்ன பண்ணுறாரு, தேவன் சொல்லிட்டாரு, தேவன் நிச்சயமாக என்ன பண்ணுவார், செய்வார் அப்படின்று அந்த 25 ஆண்டுகள் அவர் காத்திருந்தார். அவருடைய வாழ்க்கையில் என்ன வந்தது அப்படின்னா, அந்த ஆசீர்வாதம் தேவன் சொன்னபடியே என்ன பண்ணுது, அந்த ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறுச்சு. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அநேக வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்துருப்பார். வேதத்தில் அநேக வாக்கு தத்தங்கள் உண்டு, அது எல்லாமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அப்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், முதல்ல கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கணும். ஆபிரகாம் எப்படி எல்லாத்தையும் விட்டு தேவனை பின்பற்றி வந்தாரோ, தேவன் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி வந்தாரோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாத்தையுமே விட்டு தேவனை பின்பற்றி நம்ம வரவங்களாக இருக்கணும். அவருடைய உறவில் நம்ம கரெக்டாக
இருக்கணும். அதே ஆதியாகமத்தில் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஓகே, இந்த வசனம் இந்த அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, ஆபிரகாம் வந்து தேசம் விட்டு ஒவ்வொரு இடமா பெயர்ந்து போயிட்டே இருக்கிறார். அப்போது இந்த இடத்துக்கு வரும்பொழுது சாரால என்ன பண்ண, தன் சகோதரி அப்படின்னு சொல்லுவார். அப்போது அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாருமே அவளை சகோதரி அப்படின்னு நினைப்பாங்க. அப்போது அந்த தேசத்தின் ராஜா என்ன பண்ணுவார், அவரை மனைவியாக கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், சாரால என்ன பண்ணுவார், தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து செல்வார். அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணுவார் அப்படின்னா, தேவன் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, சாராளுக்கு அந்த தவறு நேரிடாதபடிக்கு என்ன பண்ணுவார், தேவனே வந்து என்ன பண்ணுவார், அந்த இடத்துல தடுப்பார். கடைசி வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால். அப்போது தேவன், நம்ம தேவனுடைய உறவில் கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா, தேவன் என்ன பண்ணுவார், நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும்படி செய்வார். ஆதியாகமும் 15ஆம் அதிகாரம் 1 வசனம். இதை தான் தேவன் வந்து ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமாக சொல்லுவார். ஓகே, இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் சொல்லுவார், நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு தேவன் என்ன பண்ணுறாரு, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறார். அப்போது தேவனுடைய உறவில் நம்ம கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா அவரே நமக்கு என்ன பண்ணுவார், கேடகமாக இருப்பார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு எந்த ஒரு தீங்குமே நேரிடாதபடி காப்பார். அந்த இடத்துல என்ன பண்ணார், தேவன் தான் என்ன பண்ணார், தடுத்தார். அப்போது ஆபிரகாமுக்கு விரோதமாக எந்த ஒரு தீங்கும் நேரிடாதபடிக்கு என்ன பண்ணுறாரு, தேவனே தடுக்கிறார். அப்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவனோடு கொண்டிருக்கிற உறவு சரியாக இருந்தது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தேவனே முன்னின்று என்ன பண்ணுவார், அதை தடுத்து நிறுத்துவார். தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக ஒருவன் எழும்பும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அவன் எதுக்காக எழும்புறானோ அந்த காரியம் வந்து தேவன் வந்து அவன் பக்கமாய் திரும்பும்படியாக என்ன பண்ணுவார், செய்வார். அப்போது இந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, சாராளின் நிமித்தமாக அபிமெலேக்குடைய அந்த வீட்டார்கள் எல்லாருடைய கற்பங்களையும் தேவன் வந்து என்ன பண்ணார், அடைத்தார். அப்போது தேவன் என்ன பண்ணுறாரு, நீ வந்து என்ன பண்ணு, ஆபிரகாம் கிட்ட சொல்லு, அவன் என்ன பண்ணுவான், உனக்காக ஜெபிப்பான் அப்படின்னு சொல்லுவார். அப்போது ஆபிரகாம் என்ன பண்ணுவார், தேவனை நோக்கி என்ன பண்ணுவார், ஜெபிப்பார். தேவனை என்ன பண்ணுங்க, இவங்களுக்கு மன்னிச்சிருங்க. அப்போது இன்றைக்கும் நமக்கும் அந்த சுபாவம் வராதுல்ல. நமக்கு விரோதமாக நம்ம ஒருத்தவங்க எழும்பிட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ண மாட்டோம், அவங்கள மன்னிக்க மாட்டோம். அப்போது நம்ம உறவு கரெக்டாக இருந்தது, தேவனோடு நம்ம கொண்டிருக்கிற உறவு கரெக்டாக இருந்தது அப்படின்னா அவர் சரியாக நம்மளை என்ன பண்ணுவார், நடத்துவார். இதை செய்யக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுவார், கரெக்டாக சொல்லுவார். அப்போது ஆபிரகாம் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, அவங்களுக்காக ஜெபிக்கிறாரு. அப்போ ஜெபிக்கும் பொழுது அதே அதிகாரத்தில் கடைசி வசனம், அந்த 18வது வசனத்தை வாசிங்க அப்படின்னா, இந்த இடத்துல வேண்டுதல் செய்யும் பொழுது தேவன் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு இறங்குகிறார். அப்போது இந்த இடத்துல தேவன் வந்து அவருக்கு ஒரு கேடகமாக மகா பெரிய பலனாக இருந்தார். அப்போது தேவனோடு உறவு கொள்ளணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம முதல்ல கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கணும். அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கணும். அப்போது அந்த கீழ்ப்படியாமல் தான் முதல்ல ஆதாம் பண்ண தவறு தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, எல்லா மனுஷனையுமே என்ன பண்ணுச்சு, தேவனுடைய உறவிலிருந்து பிரிச்சிருச்சு. அப்போது தேவன் அந்த உறவை மீண்டும் புதுப்பிக்குவதற்கு தான் என்ன பண்ணார், சிலுவையில் தன்னுடைய குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்போது நம்மளை அந்த அளவுக்கு நேசித்ததுனால என்ன பண்ணார், தன்னுடைய குமாரனை என்ன பண்ணார், ஒப்பு கொடுத்தார். அப்போது இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் என்ன பண்ணுவார், தேவன் வந்து அவனுக்கு குமாரனை கொடுத்துருவார், வாக்கு தத்தத்தின்படியே குமாரனை கொடுத்துருவார். இந்த இடத்துல என்ன பண்ணுவார் ஆபிரகாம், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆபிரகாம் என்ன பண்ணுவார் அப்படின்னா சோதிப்பார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த அதிகாரத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஈசாக்க நீ என்ன பண்ணு, பலி செலுத்தணும், அதுவும் நான் சொல்கிற இடத்துல போய் என்ன பண்ணணும், நீ பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, போகிறாரு. என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மகனை கூட்டுட்டு தன்னுடைய வேலைக்காரரை கூட்டுட்டு என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, பலி செலுத்துறதுக்கு ஆயத்தப்பட்டு என்ன பண்ணுறாரு, போகிறாரு. அப்போது 3 நாள் கழித்து என்ன பண்ணுறாரு, அந்த மலையை பார்க்குறாரு. அந்த மலையில் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வேலைக்காரனை கீழே விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, நானும் என்னுடைய பிள்ளையும் போயிட்டு பலி செலுத்திட்டு திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது தேவன் சொன்னது, உன்னுடைய குமாரனை நீ பலி செலுத்தணும். அப்போது ஆபிரகாமுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது, தேவன் என்ன பண்ண மாட்டார், என் பிள்ளையை கொல்ல மாட்டார். அவர் கொன்றாலும் என்ன பண்ணுவார், திருப்பி கொடுத்துருவார். ஏன்னா 25 வருஷம் காத்திருந்து பெற்றுக்கொண்ட அவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. ஏன்னா தேவனுடைய உறவில் அவர் கரெக்டாக இருந்ததுனால அவருக்கு நன்றாக தெரிஞ்சிருந்தது, தேவனுடைய குமாரனை நான் பலி செலுத்தினாலும் என்ன பண்ணுவார், எனக்கு திருப்பி என் பிள்ளையை கொடுக்கறதுக்கு அவர் வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்தில் தான் என்ன பண்ணுவார், அவர் சொல்லிட்டு போவார், நாங்கள் 2 பேருமே போயிட்டு பலி செலுத்திட்டு திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லுவார். அப்போது அதே மாதிரி மேலே போகிறாங்க. மேலே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய மகனை கட்டுறாரு, பலிபீடத்து மேலே படுக்க வைக்கிறாரு. அப்போது கத்தி எடுத்து ஓங்கும் பொழுது என்ன பண்ணுறாரு, தேவன் வந்து என்ன பண்ணுறாரு,
அவர் துணிஞ்சிட்டாரு. ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, ஆபிரகாமே ஆபிரகாமேன்ட்டு அப்படின்ட்டு தேவ தூதன் என்ன பண்ணுறாரு, கூப்பிட்றாரு. அப்போது இந்த இடத்துல என்ன தெரியுது அப்படின்னா, அவர் வந்து தேவனுக்கு எந்த அளவுக்கு அந்த அந்த வசனத்தில், இப்போ 12 வசனத்தில் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா, நீ உன்னுடைய மகனையே கொல்றதுக்கு துணிஞ்சதுனால, அவனை ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அப்போது தேவனுக்கு அவர் பயப்படுகிறவராய் இருந்தார். அப்போது தேவனுடைய உறவில் நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா, அந்த உறவில் முக்கியமானது என்ன அப்படின்னா கீழ்ப்படிதல், அதே போல் பயப்படுகிற பயம். ஒரு மனுஷனுக்கு பயப்படுகிற, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தது அப்படின்னா அவர் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே தேவனுக்கு விரோதமாக என்ன பண்ண மாட்டான், செயல்பட மாட்டான். யோசேப்பை குறித்து தெரியும். யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம், அவனுக்கு பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை நேரிடும். ஆனால் அந்த இடத்துல யாருமே கிடையாது, அவனுடைய தகப்பன் கிடையாது, அவனுடைய சகோதரர்கள் கிடையாது, யாருமே கிடையாது. ஆனால் அந்த இடத்துல அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த தவிர தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி இந்த பாவத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார். அப்போது அவருக்கு தெரிஞ்சிருந்தது, எந்த சூழ்நிலை எந்த இடத்துல நான் இருந்தாலும், யார் என் கூட இல்லைனாலும் தேவன் என் கூடவே இருக்கிறாரு, என்னை எல்லா இடத்துல இருந்து அவர் என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. அப்போது நான் அவருக்கு விரோதமாக எந்த ஒரு சூழ்நிலையிலுமே செயல்படக்கூடாது அப்படின்ட்டு யோசேப்பு என்ன பண்ணுறாரு, அந்த இடத்த விட்டு ஓடுறாரு. அப்போது நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு சூழ்நிலையுமே தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நம்ம என்ன பண்ண மாட்டோம், செயல்பட மாட்டோம். அந்த வார்த்தை என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை சரியாக என்ன பண்ணும், நடத்தும். பாவமான சூழ்நிலை நமக்கு நேரிட்டாலும் அந்த சூழ்நிலையை நம்ம எப்படி தப்பித்து கொள்ளணும், எப்படி நம்ம அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவார், நிச்சயமாகவே என்ன பண்ணுவார், தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆபிரகாமுடைய உறவு வந்து தேவனோடு சரியாக இருந்ததுனால தான் தேவன் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவார், அவரோடு பேசுவார். சோதோம் குமாராவை அழிக்கிறதுக்கு முன்னாடி, சோதோம் குமாரா அழிக்க போகிறதுக்கு முன்னாடி ஆபிரகாம் இடத்துல பேசுவார். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அப்போது தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறாரு, அதை என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய பிள்ளையாகிய ஆபிரகாமுக்கு என்ன பண்ணுறாரு, அவர் சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. அப்போது நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் எதையாவது செய்யணும்னு நினச்சார் அப்படின்னா நிச்சயமாக நம்மளை நம்ம கிட்ட வந்து என்ன பண்ணுவார், அதை சொல்லுவார். அப்போது அவர் சொல்லணும் அப்படின்னா, அவர் பேசுகிறது நமக்கு கேட்கணும் அப்படின்னா நம்ம உறவு கரெக்டாக இருக்கணும். அப்போது ஆபிரகாமுடைய உறவு கரெக்டாக இருந்ததுனால இந்த இடத்துல வந்து ஆபிரகாம் இடத்துல சொல்லுவார், நான் என்ன பண்ண போகிறேன், சோதோம் குமாராவை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போது ஆபிரகாம் அந்த இடத்துல என்ன பண்ணுவார், தேவனோடு பேசுவார். ஒருவேளை 50 நீதிமான்கள் அங்கே இருந்தால் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அழிக்காமல் விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்பார். அவர் என்ன சொல்லுவார், கடவுள் என்ன சொல்லுவார், அதை கேட்டு என்ன பண்ணுவார், இல்லை நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போது ஒவ்வொரு வார்த்தையை என்ன பண்ணுவார், ஒவ்வொரு வாட்டியும் என்ன பண்ணுவார், பேசுவார். 45 பேர் இருந்தால், 40 பேர் இருந்தால், 30 பேர் இருந்தால், 20 பேர் இருந்தால், 10 பேர் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேவனோடு பேசிக்கிட்டே இருப்பார். தேவன் அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்குமே என்ன பண்ணுவார், பதில் சொல்வார். அப்போது நம்முடைய உறவு சரியாக இருந்தது அப்படின்னா, எப்படி தேவன் ஆபிரகாம் தேவனிடத்தில் பேசும்போது தேவன் எப்படி ஆபிரகாமோடு திரும்பி பேசினாரோ, நம்முடைய உறவு கரெக்டாக இருந்தது அப்படின்னா நம்ம தேவனிடத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நம்மளோட என்ன பண்ணுவார், பேசுவார். அப்போது நம்ம உறவு வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கணும். நம்ம உறவு சரியாக இல்லை அப்படின்னா தேவன் நம்ம இடத்துல பேசுகிறது புரியாது. அப்போது இந்த இடத்துல தேவன் வந்து ஆபிரகாமோடு பேசுவார். ஆபிரகாம் வந்து தேவன் வந்து என்ன சொல்லுவார்னா அப்படின்னா, நான் கேட்குறதுனால உங்களுக்கு கோவம் வராமல் இருக்கட்டும், நான் இன்னும் ஒரு வாட்டி மட்டும் கேட்டுக்கிறேன், 10 பேர் இருந்தா அப்படின்னு சொல்லி அவர் அந்தளவுக்கு க்ளோஸாக என்ன பண்ணுவார், ஆபிரகாமோடு பேசுவார். அப்போது தேவன் அதை தான் விரும்புகிறாரு, நம்ம தேவனோடு அந்த அளவுக்கு நெருங்கி ஜீவிக்க வேண்டும் அப்படின்று தேவன் விரும்புகிறார். அப்போது இந்த இடத்துல என்ன சொல்லுவார், அவர் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, தேவ தூதர்கள் சோதோம் குமாராவை நோக்கி போவாங்க. அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, அக்கினியை என்ன பண்ணுவாங்க, கீழே இறக்கி அழிக்கிறதுக்கு அவங்க ஆயத்தமாவாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுவார், லோத் என்ன பண்ணுவார், அங்கே இருப்பார். அவர் வந்து அடம் பிடிப்பார், இருங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணுவார். ஆனால் நாங்கள் செய்கிற காரியத்துக்கு நீங்கள் தடையாக இருக்காத, நீ என்ன பண்ணு, சீக்கிரமாக வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, வெளியே கூப்பிட்டு வருவாங்க. விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய், எந்த இடத்துல தேவன் தன்னோடு பேசினாரோ அதே இடத்துக்கு போய் நின்று என்ன பண்ணுறாரு, சோதோம் குமாரா பட்டண திசையையும் சமபூமியாகிய தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான். அப்போது அந்த இடத்த என்ன பண்ணுறான், நோக்கி பார்க்குறான். அப்போது இந்த இடத்துல தேவன் ஆபிரகாமை நினச்சி என்ன பண்ணுறாரு, லோத்துவை காப்பாற்றுகிறார். அப்போது இன்றைக்கு கூட ஒருவேளை நம்ம குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள், நம்ம உறவினர்களை ரட்சிக்கப்படாதவர்கள் இருந்தாலும் நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது தேவன்
அந்த ஜெபத்தை கேட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்கள ரட்சிப்பார். ஒருவேளை அவங்க பாவத்தில் இருந்திருந்தாலும், ஒருவேளை அவங்களுடைய தேவனுக்கு விரோதமாக அவங்க செயல்பட்டு கொண்டிருந்தாலும், நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் என்ன பண்ணுவார், அவங்கள ரட்சிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அப்போது நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும் அப்படின்னா நம்முடைய உறவு தேவனோட சரியாக இருக்கணும். அப்போது நம்முடைய உறவு சரியாக இருந்தால் தான் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்க முடியும். இந்த இடத்துல சொல்லும் பொழுது தேவனோட உறவு கொள்ளணும் அப்படின்னா கீழ்ப்படிதல் அவசியம், அவருக்கு பயப்படுகிற பயம் அவசியம், அதே போல் நம்முடைய உறவில் உத்தமம் அவசியம். தேவனோடு கொண்டிருக்கிற உறவில் நம்ம உத்தமமாக இருக்கணும். அப்போது நம்ம உத்தமமாக இருக்கும் பொழுது தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அப்போது தேவனோடு கொண்டிருக்கிற உறவில் நம்ம உத்தமமாக எல்லாவற்றிலுமே பர்ஃபெக்டாக அவர் சொல்கிறபடி நம்ம நடந்து கீழ்ப்படிந்து பயந்து நம்ம வாழும் பொழுது நமக்கு என்ன பண்ணுவார், துணையாக தேவன் இருப்பார். அப்போது நம்ம தவறான பாதையில் போயிட்டு அந்த இடத்துல தேவன் என்னை காக்கலை, தேவன் என்னை பாதுகாக்கலை அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, தேவனை குறை சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுடைய உத்தமம் அந்த இடத்துல என்ன பண்ணுது, இல்லை, நம்முடைய உத்தமம் சரியா இல்லை, நம்ம தேவனோட உத்தமமாக இல்லை. இதை தான் யோபுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். யோபு குறித்து சாட்சி சொல்லும் பொழுது அவர் உத்தமனாய் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் உத்தமமாக இருந்தது. அவருடைய மனைவியே என்ன பண்ணுவா, தேவனை தூஷித்து ஜீவனை விடு அப்படின்னு சொன்னாலும் அவர் தேவனோட கொண்டிருந்த அந்த உறவில் அந்த உத்தமத்தில் கரெக்டாக இருந்தார். என்ன சூழ்நிலை ஆனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், அவரை மட்டும் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். இன்றைக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம யோசித்து பார்க்கணும், நம்முடைய உறவில் எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக இருக்கிறோம், தேவனோடு கொண்டிருக்கிற உறவு எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது, சரியாக இருக்குது. ஒருவேளை நம்முடைய உறவு சரியில்லை அப்படின்னா, நம்ம காணாமல் போன அந்த இளையகுமாரனை போல் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை தூரமாக இருந்தது அப்படின்னா, அவருடைய உறவுலேருந்து நம்ம தூரமாக இருந்தோம் அப்படின்னா, இன்றைக்கு நம்ம முடிவெடுப்போம், அவருக்கு திரும்பி அவரிடத்துல வந்துடும். அவருடைய வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு திரும்ப வந்துடும். ஒருவேளை நம்ம செஞ்ச தவறுனால நம்ம நிறைய விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போயிருக்கலாம். ஆனால் அந்த இளையகுமாரன் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டான், தகப்பனுடைய ஆஸ்தி எல்லாத்தையுமே அழிச்சிட்டு தான் என்ன பண்ணுறான், திரும்பி வரான். அப்போது அவனுடைய ஆஸ்தி எல்லாத்தையுமே அழித்தாலும் தகப்பனுக்கு அதை பற்றி கவலை இல்லை, தன்னுடைய குமாரன் திரும்ப தன்னிடத்தில் வரணும் அப்படின்றது தான் அவருக்கு விருப்பம். இந்த 3 விஷயத்திலுமே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாத்திலும் முத ஓமையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெய்ப்பனை என்ன பண்ணுவான், தேடி கண்டுபிடிப்பான். 2வதுலையும் அந்த ஸ்ரீ என்ன பண்ணுவான், அந்த வெள்ளிக்காசை தேடி கண்டுபிடிப்பான். ஆனால் 3வது ஓமையில் மட்டும் தகப்பன் வெயிட் பண்ணுவார், அவன் திரும்பி வரணும் அப்படின்ட்டு. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மளை எப்போவுமே நீ இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்ண மாட்டார், ஒரு மனுஷனுமே யாரையுமே என்ன பண்ண மாட்டார், ஃபோர்ஸ் பண்ண மாட்டார், கட்டாயப்படுத்த மாட்டார். நம்ம தான் என்ன பண்ணணும், நம்மளை நாம முன் தான் என்ன பண்ணணும், அந்த உறவுக்குள்ளே வரணும். ஏன் அப்படின்னு சொன்னால் நாம வரும்பொழுது தான் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண முடியும், விட முடியும். ஏன்னா ஆபிரகாம் அவரே எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தேவனோட அவர் உறவு கொள்கிறார். ஏன்னா அந்த இடத்துல அவருக்கு யாருமே கிடையாது தேவனை தவிர. அப்போது நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நம்ம தான் விட்டு தேவனிடத்தில் வரணும். நம்ம ஒருவேளை தேவனுக்கு தூரமாக இருந்தோம் அப்படின்னா தேவன் வெயிட் பண்ணுவார், எப்போ என் மகன் திரும்பி வருவான் அப்படின்ட்டு. அப்போது தேவன் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பார், நம்ம அவர்கிட்ட திரும்பி வரணும். அப்போது என்றைக்கு நம்முடைய உறவை நம்ம புதுப்பித்து கொள்ளும்படியாக மீண்டும் தகப்பனிடத்தில் வரோமோ அப்போ தான் நம்முடைய உறவு என்ன பண்ணும், ஸ்ட்ராங் ஆகும். நம்முடைய உறவு ஸ்ட்ராங் ஆகும் பொழுது என்னதான் நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு விரோதமாக நம்ம அவருடைய உறவில் இல்லாதப்போ நம்முடைய வாழ்க்கையில் அநேக விஷயங்களை இழந்திருக்கலாம். ஆனால் அவருடைய உறவில் நம்ம திரும்பி வரும் பொழுது நம்ம இழந்தது எல்லாத்தையுமே அவர் திரும்ப தர வல்லவராய் இருக்கிறார். எப்படி அந்த இளைய குமாரனுக்கு எல்லாமே திரும்ப கிடைச்சதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம திரும்பி அவரிடத்துல வரும் பொழுது எல்லாமே நமக்கு தேவன் நிச்சயமாகவே செய்வார். அப்போது நம்முடைய உறவில் தேவனோட கொண்டிருக்கிற உறவில் சரியாக இருக்கணும். இந்த இழந்த உறவை பெறுவதற்கு தான் தேவன் சிலுவை என்ன பண்ணார், தெரிந்து கொண்டார். அந்த சிலுவையின் மூலமாக தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுத்து என்ன பண்ணார், என் ஜனங்கள் திரும்ப என் உறவுக்குள்ளே வரணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டார். நம்ம கண்களை மூடி இன்றைக்கும் ஏசப்பா இந்த வேளையிலும் உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா.